திமுகவை பலப்படுத்த புதிய பாய்ச்சலுடன் களமிறங்கினார் மு.க.ஸ்டாலின். நிர்வாகிகளின் வயது வரம்பு, மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை என 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 110ஆக உயர்த்தி தீர்மானம். மாவட்ட செயலாளர்களுக்கான அதிகபட்ச வயதை 70ஆக நிர்ணயம். திமுகவில் ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே இனி மாவட்ட செயலாளராக பணியாற்ற முடியும். வரும் காலங்களில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என திமுக தலைமை அறிவிப்பு. திமுக ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்களின் அதிகபட்ச வயது இனி 60 தான் என திமுகவில் தீர்மானம். மாநகர, நகர, பேரூர் வட்ட செயலாளர்களுக்கு அதிகபட்ச வயது 50ஆக நிர்ணயம். திமுகவில் உறுப்பினர் சேர்க்கைக்கு பின் விரைவில் உட்கட்சி தேர்தல். தேர்தலின் அடிப்படையிலேயே நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் வலிமையோடு இருப்பதற்கான காரணம் அமைப்பு முறைதான். தேர்தலில்தான் தோல்வி அடைந்திருக்கிறோமே தவிர நிரந்தரமாக இல்லை என நிர்வாகிகளுக்கு நம்பிக்கையூட்டிய திமுக தலைவர் ஸ்டாலின். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். கிடுக்குப்பிடி கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்த திட்டம். தமிழக அரசின் தலைமை செயலாளரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநிலம் தழுவிய போராட்டம். குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். தலைமைச் செயலாளரின் கண்டிக்கின்றோம். தலைமை செயலாளர் சாய்குமார் பதவி விலக வேண்டும் என பே. சண்முகம் வலியுறுத்தல். தமிழகத்தில் அதிகார வர்க்கத்தின் ஆட்சி நடப்பதாகவும் விமர்சனம். ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற முறையில் உடனடியாக அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இண்டிகா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து பயணிக்கும். திமுக தொடர்கிறதா இல்லையா என்பதை திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என அமைச்சர் ஷாஜகான் பேட்டி. இந்தியா கூட்டணி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2029 இலக்காக வைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்தியா கூட்டணி செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலே தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து பயணிக்கும். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா, தொடரப் போகிறதா இல்லை என்பது திமுக தான் சொல்லும். 4வது நாளாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்வு. 1 கிராம் தங்கம் மீண்டும் 15,000 ரூபாயை நெருங்கியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. வயது முதிர்வால் காலமான நடிகை சவுகார் ஜானகியின் உடல் தேனாம்பேட்டை இல்லத்தில் அஞ்சலிக்காக வைப்பு. திரை பிரபலங்கள், பொதுமக்களின் இறுதி மரியாதைக்கு பின்பு மாலை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவிற்கு செல்லும் விமானங்களின் கட்டணம் பன்மடங்கு உயர்வு. சென்னை, கொச்சி 14,800 ரூபாயும், சென்னையிலிருந்து கண்ணூராக கட்டணம் 21,700 ரூபாயாக உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 11,308 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 85.68 அடியாக உயர்வு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இருதரப்பினர் மோதல் விவகாரத்தில் 8 பேர் மீது வழக்கு. பதற்றம் நீடிப்பதால் 2வது நாளாக போலீசார் குவிப்பு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே போலீசாரின் வாகன சோதனை கஞ்சி வாகனத்தை மறைத்து வைத்த தந்தை.
வாகனம் மறைத்து வைத்த இடத்திற்கு போலீசாரை அழைத்து சென்று காட்டிய 6 வயது மகன். கோவை உக்கடம் அருகே டயர் வெடித்து லாரி கவிழ்ந்த விபத்தில் உயிர் தப்பிய ஓட்டுநர். சாலையில் சிதறிய தேங்காய்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்த மக்கள். அமெரிக்காவின் அலாஸ்காவில் ராணுவ பணியில் ஈடுபட்ட சார்ட்டர் விமானம் தரையிறங்கும் போது நிலை தடுமாறி கீழே விழுந்து நொறுங்கி விபத்து. அமெரிக்க ராணுவ பொறியியல் பிரிவைச் சேர்ந்த 8 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆறு போல காட்சியளித்த நியூயார்க் வீதிகள். வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. லாசன் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவிற்கு 2ஆம் இடம். இலங்கையின் இளம் வீரர் ருமேஷ் முதலிடம் பிடித்து மீண்டும் அசத்தல்.